டெக்டாக் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். சரி, இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கும். என்னன்னா, ஃபோன் வந்து கிட்ட வச்சு பேசுறது தான் வந்து தப்பா, இல்லைன்னா ப்ளூடூத் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு எப்படி எது சரியான ஒரு மெத்தட்? இது ஃபோனை எடுத்து அப்படியே வச்சு பேசுறதா, இல்லைன்னா ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்றதா, இல்லாட்டி வந்து ப்ளூடூத் யூஸ் பண்றதா? இது பார்த்தீங்கன்னா இப்போது மூணுமே வந்து நேரம் தான் முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2 நிமிட மணித்துளி தான் ஒரு காலை பேசுகிறோம். 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தான் ஒரு கால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க கால்னு சொல்லும்போது 2 நிமிஷம் நம்ம பேசுறது சொல்றீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜாகிங் வாக்கிங் போகிறவங்க எல்லாருமே கூட நம்ம ஹெட்செட் போட்டு பாட்டு மணிக்கணக்கில் பாட்டு கேட்டு போகிறது எல்லாமே கூட இருக்குது. இப்போ கால்ஸ் பேசுறது மட்டும்தான் வந்து பிரச்சனையா, இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோனை பக்கத்துலேயே வச்சுருக்கதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். ஒரு 30 நிமிஷம் வரையும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீயில் வந்து பண்ணலாம். பட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து பாட்டு கேட்பது கூட ஓகே தான். பட் ஒரு மெல்லிய ஒரு துணியில் வச்சுக்கிட்டு கேட்டுட்டு பண்ணலாம். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. அதேமாதிரி மொபைல் வந்து ரொம்ப முகத்திற்கு ரொம்ப அருகாமையில், காதில் ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுகிறது ரொம்ப தப்பு. ஒரு சிறிய இடைவெளி வந்து கொஞ்சம் இருப்பது நல்லது, நிறைய நேரம் பேசுகிற காலுக்கு. ஸோ ரொம்ப வச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹீட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காதுக்கு வரும். ஸோ நம்ம காது மடல்களை வந்து அது பாதிக்கும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க சார், வில்லிவாக்கம் சென்னையிலேருந்து ஜீவா அவர்கள். வணக்கம் சார். குட் ஈவினிங் மேடம். அண்ட் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேட்கலாம். சார் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சார் வேல்யூவேஷன் ரேடியேஷன் சொல்றீங்களா சார், இந்த ஃப்ரீக்வன்சி சொல்லுங்க சார். சொல்லுங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 1G அந்த வந்து என்னோட ஆக்சிஸ் மொபைல் தான் இருந்தது. இப்போ ஒரு மொபைல் வாங்கின லெனோவோ K3 Note வந்துட்டு அது வந்து 1.59 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1.6ஓட அது இதுதான் கம்மியாக இருந்தது. இதை நான் நெட்டில் ஃபுல்லாக சர்ச் பண்ணும்போது வந்துட்டு இதனால் வந்துட்டு ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கும், பட் அந்த சார் வேல்யூவோட கம்மியாக இருக்கிறதுனால சோஃபார் கொஞ்சம் ரெடியூஸ் யூசேஜ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னாங்க. என்னோட மெயின் டவுட் என்னன்னா, இப்போ இந்த 1.6 இருக்கிறதுனால தைரியமாக எல்லா மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணுறது இல்லை? அதாவது 1.6க்கு கீழே இருக்கிறது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். FCC இது பிரகாரம் 1.6 1.58 1.59 கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ 1.6க்கு அதிகமாக இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. 1.58 1.5 1.6 வரையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதற்கு மிகாமல் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் 1.5 தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த விதமான பாதிப்பு நமக்கு ஏற்படுத்தாது. சார், அடுத்த கேள்வியாக வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறது, அப்புறம் டேட்டா பேக் வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறது, இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால பேட்டரி அப்புறம் ஃபோனோட பாதிப்புகள்லாம் என்னென்ன? இல்லை, ரொம்ப மிக முக்கியமான கேள்வி கேட்டுறீங்க. இதை வந்து 2 விதமாக அணுகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து நெட்வொர்க்கு பயன்பாடுக்கு போகுது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதனுடைய பேட்டரினுடைய செயல்பாடும் வருது. இது 2 விதமாக பதிலும் இதுக்கு நான் தர கடமைப்பட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா, நம்ம அனைத்து விதமான மக்களுக்கு அடிப்படை என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு இதை டவுன்லோட் பண்ணால் தான் நமக்கு வந்து டேட்டா வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னு. அப்படி வந்து தவறான ஒரு இது. நம்ம எப்போ மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிட்டோமோ, ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் தான் அதனுடைய பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பினுடைய அப்டேட் பண்ணுறதுலேருந்து, ஃபேஸ்புக் அப்டேஷன்லேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் அதனுடைய செயலினுடைய அப்டேட்லேருந்து எல்லாமே பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் நடக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய டேட்டா சார்ஜ் வந்து பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம எப்பொழுதும் மொபைல் அப்டேட்டுகளை வந்து நம்ம எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. 2 விதமான இது. நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டானுடைய யூசேஜும் அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட்டரியினுடைய செயல்பாடும் அதனுடைய திறன் வந்து கம்மியாக ஆரம்பிப்போம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து நெட்வொர்க்கை பயன்பாட்டையும் நம்ம பார்த்துக்கணும். எப்போ தேவையோ அப்போ மட்டும் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கணும். மற்ற நேரத்தில் பேக்ரவுண்டில் நடக்கிற ஆப்ரேஷன்ஸை அப்டேட்டை டிசேபிள்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க, விவேகானந்தன் நாமக்கல்லிலிருந்து. வணக்கம் சார். மேடம் வணக்கங்க. சொல்லலாம் சார், உங்கள் கேள்வி கேட்கலாம் சார். அதாவது எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த ரேடியேஷன் பற்றி சார் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்க சார். அதை செக் பண்ணுறதுக்கு வந்து பர்டிகுலராக ஏதாவது நம்பர் இருக்குங்களா ஒரு மொபைலையும் நம்ம பண்ணுறது? இந்த ரேடியேஷன் வந்து செக் பண்ணுறது, இந்த ரேடியேஷன் வந்து செக் பண்ணுறதுக்கு ஏதாவது பர்டிகுலராக ஏதாவது நம்பர் இருக்கான்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் சொன்னீங்க அந்த ஃபோனோட ஒரு ஓரத்தில் வந்து 1.6 அப்படின்றது மாதிரி SAR இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது சந்தேகம் தான் திரும்ப கேட்டிருக்காங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் கோட்ஸ்ன்னு மாதிரி கிடையாதுன்னா, ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. பட் ஆனால் FCC அந்த எந்த வித ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து தன்னுடைய SAR வேல்யூ வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸும் இந்த கோடு வந்து மாறுபடுது. சில இதில் வந்து *#03# போட்டால் வரும், பட் சில இதில் SAR வேல்யூ வராது. பட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனுக்கும் அது மேண்டேட்டரி கிடையாது, இந்த ஒரு கோடு கொடுத்தா SAR வேல்யூ கொடுக்கணுன்ட்டு. பட் ஆனால் கண்டிப்பாக தன்னுடைய லேபிளில் வந்து இந்த SAR வேல்யூ வந்து கண்டிப்பாக சொல்லணும்.
ஃபோன் நிச்சயமா மேனுஃபேக்சர். அவருக்கு இதுக்கான பதில் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து யோசிக்கிறது என்னன்னா, நம்ம வந்து ட்ராக் பண்ணுறாங்களா, நம்மளோட கால் வந்து ஏதாவது ரெக்கார்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். இல்லைன்னா ஒரு கிராஸ் டாக் மாதிரி ஏதாவது வந்துன்னா ஒரு பதட்டம் வரும். அது வந்து எல்லாராலையும் அந்த டேப்பிங்கோ இல்லை அந்த ட்ராக்கிங்கோ பண்ண முடியுமா? இல்லை, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஈவன் ஆப்ரேட்டரால் கூட டேப்பிங் வந்து பண்ண முடியாது. 7 விதமான நிறுவனங்கள், அதாவது அரசு துறை நிறுவனங்கள் இருக்குது. அவங்களுடைய இதே நாலேஜ் இல்லாமல் வந்து கால் அழைப்புகளை வந்து டேப் செய்வது முடியாது ஜென்ரலாக. ஸோ வந்து அரசியல் அதாவது அரசாங்கம் நினைத்து ஒரு ஏதோ ஒரு குற்றவாளியோ இல்லை அவர்கள் மீது ஏதாவது இது இருந்தாலொழிய, சந்தேகம் இருந்தாலொழிய, அவர்களுடைய பொறுப்பான அந்த 7 அதிகாரிகள் தவிர வேற யாராலும் சாதாரணமாக வந்து டேப் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு தொல்லையான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்காக நமக்கு வர அழைப்புகளும் வந்து மெசேஜ்களும் அது எப்படி சார் நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இப்போ இது 2 விதமான அழைப்புகள் இருக்குது. அதாவது அன்சொலிசிட்டட் கமர்ஷியல் கால்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது கஸ்டமருக்கு உடைய நாலேஜ் இல்லாமலேயே அவங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு விளம்பர நோக்கில் வந்து கஸ்டமரை வந்து தொல்லை செய்வது இப்போ நாளோட அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்து விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ராயினுடைய அமைப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுடைய அழைப்புகள் 140 என்ற எண்ணிலிருந்து வரும் அழைப்புகள். ஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம தடை செய்ய முடியும் கஸ்டமர் நினச்சா. எப்படின்னா வந்து அவங்க 1909 அப்படின்ற ஒரு நம்பருக்கு குறுந்தகவலை அனுப்பணும். ஸ்டார்ட் 0 இல்லை ஸ்டார்ட் 1 அப்படி அனுப்பணும். ஸ்டார்ட் 0னா அனைத்து விதமான பேங்க்கு மற்றும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான விளம்பரம், வியாபார நோக்கிலான வரும் கால்களை வந்து தடை செய்யலாம். இப்போ வேற இப்போ சில பேருக்கு வந்து ஏடிஎம் பின் எல்லாம் வேணும், பேங்க் இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, ஸ்டீஃபன் ராஜ் கோவையிலிருந்து. வணக்கம் சார். ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். மேடம், என்னுடைய ரீசன் என்னன்னா, நான் ஃபோனு தான் அதிகமாக பேசிட்டு இருப்பேன். ஒர்க்கே வந்து ஃபோனில் பேசுறது தான். சொல்லுங்கள் சார். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சு பார்த்தீங்கன்னா பேச நம்மளுக்கு தலைவலி ஜாஸ்தியாக வருது மேடம். இந்த ரீசன் எதனால நடக்குது, என்ன ப்ராப்ளம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சார் குறைந்தது பேசுவீங்க? குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 5-6 மணி நேரம் மேடம். சார் 5-6 மணி நேரம் ஓகே, 20 அது ஒரு சாதாரண இதுதான். பட் அது 5 மணி நேரம் 6 மணி நேரம் கண்டினியூஸாக இருக்கக்கூடாதுன்றது தான் இது. இப்போ 15 நிமிஷம் கண்டினியூஸாக பேசுறது பரவாயில்ல. 15 நிமிஷத்துக்கு மேலே வர்றப்போ தான் உங்களுக்கு ஒரே காலம் நீங்கள் கண்டினியூஸாக பேசுகிறப்போ தான் இது மாதிரி நமக்கு பாதிப்பு. அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, நான் 10 நிமிஷம் தொடர்ந்து பேசினேன், எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது, நான் எப்படி அதை வந்து சமாளிக்கிறது? இப்போ நீங்கள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். நீங்கள் வந்து ரொம்ப காதுக்கு அருகாமையில் வச்சு பேசினா இது மாதிரி இது பார்க்கலாம். ஹேண்ட்ஸ் ஃப்ரீயை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளூடூத் அந்த மாதிரி இல்லை, ப்ளூடூத் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பர்மிசிபிள் ரேடியேஷன் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் அதையுமே கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பெட்டர் என்ன பொறுத்தவரை நேரடியாக வந்து அழைப்புகளை எடுக்கிறது நல்லது. அதிகமான கால்களை ஹேண்ட்ஸ் ஃப்ரீ போட்டு பேசலாம். இன்னொரு விஷயம், பெட்ரோல் பங்க்ல அந்த செல்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது சொல்லியும் கூட நிறைய பேர் சாதாரணமாக சரசமாக அங்கே போய் பைக்கை நிறுத்தின உடனே, பெட்ரோல் போட நிறுத்தின உடனே ஃபஸ்ட்டு எடுத்து நோண்டுற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் எடுத்து தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப தவறு? வந்து ரொம்ப சில ரேர் இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு சில நாடுகளில் வந்து. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான பெட்ரோல் பங்கில் வந்து அனைத்து நாடுகளுமே வந்து மொபைல் ஃபோன்களை வந்து பெட்ரோல் பங்கில் வந்து பேசுவதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா என்ன ஒரு பயம்னா எல்லாமே இஎம்எஃப் ரேடியேஷன்ஸ் தான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா அதேமாரி இடி மின்னல் அது மாதிரி இருக்கப்பையும் நம்ம ஜென்ரலாக பயன்பாடுவதை தவிர்க்கணும் தான் சொல்கிறோம். பட் இன்சிடென்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வெரி ரேர் இன்சிடென்ட்ஸ் தான் நடந்திருக்கு. இந்த மழை இடி மின்னல் இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணுமா, இல்லை வெளியில் நம்ம வெளியில் இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம்? வீட்டுக்குள்ளே நம்ம சாதாரணமாக பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரடியான ஒரு தொடர்புல இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வரோம். நம்ம சார்ஜ் போடுற விஷயத்தில் நம்ம இன்னொன்று விட்டுட்டோம். சார்ஜ் போட்டுட்டே வந்து ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க பேசுறது, அது எப்படி சார்? ஜெனரலாக யூஸ் பண்ணக்கூடாது. சார்ஜ் பண்ணிகிட்டே யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். வேறு ஏதாவது குறிப்பிட்டு ஏதாவது சொல்லணும்னு ஏதாவது இருக்கா சார் இந்த ஒரு விஷயத்தில்? அதாவது ஏன் அப்படி நம்ம சொல்ல வரோம்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜிங் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பேட்ரி வந்து அதனுடைய இது நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம தேவையில்லாமல் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போடுறோம்னா, ஸோ மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப ஏற்கனவே ஹீட்டிங்கில் இருக்கும். ஸோ 8 மணி நேரம் இருக்குன்னா ஹீட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ நம்ம பேசுகிறது தவிர்க்கிறது நல்லது. அந்த 1.6 அப்படிங்கிறது சொன்னீங்களா சார், எஸ்ஏஆர் வந்து பிராண்ட் வந்து இந்தியாவில் அந்த மாதிரி அனுமதிக்கிறது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த பிராண்ட்ஸ் வந்து கண்காணிக்கிறதுக்கு ஏதாவது நிறுவனம் இருக்கா? அந்த மாதிரி இது வந்து 1.6 மேலே இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாராவது அரசு தரப்புலேருந்து இருக்காங்களா, இல்லை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்களா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உலகளாவே வந்து ஏற்கனவே ஃபெடரல் கம்யூனிகேஷன் கமிஷன் எஃப்சிசி நாம்ஸ் ஏற்கனவே இருக்குது. இது பிரகாரம் பார்த்தா எஃப்சிசி நாம்ஸ்ன்றது ஒரு பெரிய யூஎஸ்னுடைய ஒரு அமைப்பு.
அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன் மேனுஃபேக்சரும் ரிஜிஸ்டர், எந்த ஒரு ஃபோன் மேனுஃபேக்சரும் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த FCC நார்ம்ஸ் பிரகாரம் பண்ணுறாங்க. இது நம்ம இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு டேர்ம்ஸ் செல் இருக்குது, டெலிகாம் இன்ஜினியரிங் அண்ட் ரிசோர்ஸ் மானிட்டரிங் செல், அவங்களும் இது கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த ரெகுலேஷன்லாம் மீறி இப்போ நிறையவே வந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய But பஜார்ல யாரும் நிறைய பார்த்து அந்த அளவு வராது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி பிராண்ட் அன்பிராண்டட் ஐட்டம்ஸ் அது கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது இருக்குதா? அது கட்டுப்படுத்திட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி வந்து இல்ல, அதை கண்மூடித்தனமா மேனுஃபேக்சர் பண்ணி சந்தைக்கு வந்து அனுப்புறது அந்த மாதிரி இருக்க ஒரு இல்லை, விஷயத்தை அது வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி மிக இல்லை, நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ரொம்ப கட்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்தளவு ரொம்ப இந்த கள்ளச்சந்தை மார்க்கெட் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு, அந்தளவு அதிகமாக. ஸோ அறவே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அங்கேருந்து 1-2 இருக்க தான் செய்யுது, ரொம்ப அதிகமாக இல்லை நம்ம இந்தியாவில். அப்புறம் இன்னொரு சந்தேகம், கேன்சர் பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சர்வசாதாரணமாக எல்லாருமே சொல்கிறாங்க, ஃபோன் யூஸ் பண்ணாத சீக்கிரம் கேன்சர் வந்துடும் அந்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயம். அது பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இதுவரையும் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணல. அதாவது நீங்கள் இந்த எடுத்திங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பும், NCIRPன்னு ஒரு அமைப்பும் இருக்குது. தட் இஸ் இன்டர்நேஷ்னல் ICNI அப்படின்னு, அது இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஃபார் நான் அயனைசிங் ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன். இவங்கெல்லாம் ஏற்கனவே 90கள்லையும் 2000கள்லையும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ரிசர்ச் பண்ணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஃபோனுடைய ரேடியேஷன் தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தொலைபேசி நிறுவனங்கள் வந்து BTSன்ற ஒரு டவர் இருக்குது, அந்த டவர்லேருந்து அதில் ஒரு ரேடியேஷன்ஸும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதுக்கு கைட்லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ICNI வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 450 மில்லிவாட்ஸ் வந்து இருக்கணும் ஒரு BTSன்னு சொல்லுவோம். அதை ஒவ்வொரு டவர், நம்ம டவர்னு ஜென்ரலாக சொல்கிறோம். ஸோ அதுலேருந்து வர ரேடியேஷன் நாம்ஸும் இருக்குது, அதை கண்காணிக்கிற அமைப்பும் இருக்குது. நமக்கு டேர்ம் செல்லுன்னு ஒரு இருக்குது இந்தியாவில், அதை நம்ம வந்து ட்ராய் அமைப்பும் இருக்குது, டேர்ம் செல் இருக்குது. இவங்க வந்து இதை கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தொலைபேசி நிறுவனமும் தன்னுடைய குறிப்பிட்ட அந்த ரேடியேஷன் வந்து குறிப்பிட்ட இதுக்கு மேலே போகாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கிறதுக்கு இந்த அமைப்புகள் சர்ப்ரைஸ் செக்கு எல்லா ஆப்ரேட்டரையும் பண்ணுறாங்க. அதிகமாக இருக்கிறதுக்கு ஃபைனும் போடுறாங்க. ஒரு காலர் லைனில் இருக்காங்க, கேரளாவிலேருந்து முக்தார் அகமத். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி வந்து கேட்கலாம். வணக்கம் சார், லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் கேள்வி கேட்கலாம் சார். சொல்லுங்கள். சார், நீங்கள் BSNL கவர்மெண்ட் ஸ்டாஃப்? ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். சார், இது பிரைவேட் கம்பெனி டவர்ஸ் எல்லாமே ஒரு டவர் வச்சிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் வரைக்கும் கவரேஜ் ஆகுது. நம்ம BSNL டவர் மட்டும் ரொம்ப கம்மினாக்கா ரொம்ப கம்மி. அது அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னலையே, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிராமங்களில், அதாவது பார்த்தீங்கன்னா இதை 2 விதமாக இது பண்ணணும். கிராமங்களில் ஒரு கவரேஜ் ஒன்று இருக்குது, நம்ம சிட்டியில் ஒரு கவரேஜ் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அர்பனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், நிறைய வந்து பில்டிங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனுடைய கவரேஜினுடைய ஏரியா வந்து கம்மியாக தான் இருக்கும். வேறு கிராமங்களில் பார்த்திங்கன்னா அதனுடைய கவரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நடுவில் எந்த விதமான பில்டிங் இருக்காது, வயல்வெளிகளாக இருக்கும். ஸோ அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவு கூட நமக்கு கவரேஜ் வந்து ஈஸியாக இருக்கும். சார், அப்புறம் இந்த இறுதியாக அந்த கேன்சர் பாதிப்பு, இந்த ரேடியேஷன் டவரில் இருந்து வர பாதிப்பை பற்றி நிறைய பேர் எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்குது. அது பயப்படணுமா, பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, பயப்பட வேண்டாம் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாமே அந்த நாம்ஸ் பிரகாரம் தான் வந்து நடத்திட்டுருக்கு. இதை வந்து WHO அமைப்பும், தட் இஸ் ICNIRP அமைப்பும் வந்து கண்காணிச்சிட்டு தான் இருக்காங்க. பயப்பட தேவையில்லை. இதுவரை எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவமும் நடக்கலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னி வரையும் ரிசர்ச்சும் பண்ணிகிட்ருக்காங்க, கண்காணிச்சு தான் இருக்காங்க. நம்ம பயப்பட தேவையில்லை. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து செல்ஃபோன் பயன்பாடும் குறித்தும் செல்ஃபோன் குறித்த அந்த மித்கள் பற்றி நிறைய விஷயம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுக்கும் அவங்களுடைய கேள்விகளுக்கும் நிறைய விஷயங்கள் எங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் டெக் டாக் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.